ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கல்யாணத்தப்போ லட்சு பொருத்தம் கண்டிப்பாக பார்க்கணுமா அப்படிங்கிறதையும், முக்கியமாக இதனால் காதலர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு லட்சு பொருத்தத்தை பற்றினா ஒரு தெளிவை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. பயப்பட வேண்டாம், நானும் மற்றவங்க மாதிரி லட்சு பொருத்தம் சொல்லி பயமுறுத்த மாட்டேன். ஏன்னா நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். எனக்கும் அதே லட்சு பொருத்த பிரச்சனை இருந்தது, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் தாண்டி தான் கல்யாணம் பண்ணோம். அதனால அந்த வழி எனக்கு புரியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் திரு லக்ஷ்மண், அஸ்ட்ராலஜர். நான் ஜோதிடம் சம்மந்தமாக நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஜோதிடத்தை அறிவியலாக மாற்றுற முயற்சியில் இருக்கேன். ஸோ அதனால் இங்கே புதுமையான நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் என்னுடைய வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லட்சு பொருத்தம்னா என்ன? லட்சு பொருத்தம்ங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்சு பொருத்தங்கிறது ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரங்களுக்குள்ளேயும் ஒரு சில கிரகத்தினோட இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணக்கூடாது. அது என்ன புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ கேது நட்சத்திரம் இருக்கு, கேது நட்சத்திரம் இருக்கு, மூலம் இருக்கு. ஸோ இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள பண்ணக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா, இந்த 3 நட்சத்திரம் மட்டும் இல்லாம கேதுக்கும் புதன் நட்சத்திரமும், கேதுடைய நட்சத்திரம் புதன் நட்சத்திரத்துக்குள்ளேயும் பண்ணக்கூடாது. புதன் நட்சத்திரம்ங்கிறது ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ளேயும் பண்ணக்கூடாது. ஸோ கேதுக்குள்ளேயும் பண்ணக்கூடாது, புதன்குள்ளேயும் பண்ணக்கூடாது, கேது புதன் சேர்ந்தும் பண்ணக்கூடாது. இதே தான் எல்லாத்துக்கும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சா பிரிக்கிறாங்க. இந்த லட்சு பொருத்தத்தை அஞ்சா பிரிக்கிறாங்க, பாதத்துல இருந்து தலை வரைக்கும். இப்போ பாதங்கிறது கேதுவும் புதன் நட்சத்திரமும். ஸோ அது பாத லட்சுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணாங்கன்னா அது லட்சு பொருத்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர் லட்சுன்னு சொல்லுவாங்க. ஊர் லட்சுங்கிறது தொடைய சொல்லுவாங்க. சில பேர் செக்ஷுவல் ஆர்கனை சொல்லுவாங்க. ஸோ அதில் பொருத்தம் இல்லை அப்படின்னா அது பேர் ஊர் லட்சு. அது என்ன கிரகம்னா சனியுடைய நட்சத்திரங்களும் சுக்கிரனுடைய நட்சத்திரங்களும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உதர லட்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிறை காமிக்கக்கூடியது. பட் வயிறை மட்டும் இல்லை, கர்ப்பப்பை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க. அது ஏன்லாம் எனக்கு புரியல. ஸோ இதெல்லாம் சேர்க்கும்போது இந்த இடத்துல மிஸ்மேட்ச் வராது. அது என்ன கிரகம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியனும் குருவும் கொடுக்குது. ஸோ இது 2 நட்சத்திரங்களுக்கு கல்யாணம் பண்ணால் வரக்கூடியது இந்த இதுக்கப்புறம் ரொம்ப டேஞ்சரஸா சொல்லக்கூடிய கண்டரஜுங்கிறது முழுக்க சந்திரனும் ராகுவும். ஓகேங்களா? ஸோ சந்திரன் நட்சத்திரமும் ராகு நட்சத்திரத்துக்குள்ளேயும் கல்யாணம் பண்ணாலோ, சந்திரன் நட்சத்திரத்துக்குள்ளேயோ இல்லை ராகு நட்சத்திரத்துக்குள்ளேயோ கல்யாணம் பண்ணாலோ அது கண்டரஜு பொருத்தம் மிஸ்மேட்ச் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. தென் அதுக்கப்புறம் கடைசி சிரஸ் செவ்வாய் மட்டும், செவ்வாய் நட்சத்திரத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. இதுதான் அந்த ரூல்ஸா சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ரூல்ஸ்லாம் உண்மையாலுமே ப்ராக்டிக்கலா இருக்கா? அதுக்கு ஏதாவது சைக்காலஜிக்கல் மீனிங்கோ சயின்டிபிக் மீனிங்கோ ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதாவது ஏன் அப்படி சொல்லலாம்னா, முதல்ல லவ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு தென் புரியும். லவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ லவ்ங்கிறது தனியாகவும் கிரகம் தனியாகவும், கிரகம் லவ் சப்போர்ட் பண்ணலாங்கிற மாதிரி, ஏதோ அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணாத மாதிரி லவ் கிரகமும் தடுக்குது. உங்களுக்கு ஜாதி தலைவர்களோ அப்பா அம்மாவோ இல்ல அண்ணன் தம்பி தங்கச்சியோ உறவினர்களோ தடுக்காத அளவுக்கு லட்சு பொருத்தம் ஒரு பெரிய ஒரு எம்மம் மாதிரி நிக்குது. சில பேர் தைரியமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பயப்படாம. சில பேருக்கு அந்த பயம் பயங்கரமா இருக்கு. அது முக்கியமா ஜோதிடம் பத்தினா கொஞ்சம் அறிவு வந்துருச்சுனாலே போதும், அவங்களுக்கு அது பெரிய டேஞ்சரா மாறி போயிடுது. தயவு செய்து இந்த லட்சு பொருத்தம் பெரிய விஷயமே கிடையாது. அதை தூக்கி போடுங்க. அதுல ஒரு மண்ணாங்கட்டியே கிடையாது தயவு செய்து. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய இந்த 5 சொன்னேன் இல்லையா, இந்த 5லயும் ஒரு காரணம் சொல்றாங்க. அதை எல்லாரும் இஷ்டத்துக்கு சொல்றாங்க. ஏன்னா அதை வச்சு அவங்களா ஒரு காரணத்தை அசீம் பண்றாங்க. மற்றபடி பெருசா ஸ்பெசிபிக்கான ரீசன் ஒண்ணும் கிடையாது. பாதலட்சு அப்படின்னா தேசாந்திரம் போயிடுவாங்க. அதாவது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கணவன் பிரிஞ்சு போயிடுவாரு, காசிக்கு போயிடுவாரு, எங்கேயாவது போயிடுவாரு. ஸோ அது பாதலட்சு, அது ஒத்து வராது அப்படின்றாங்க. என்னுடைய எல்லாமே பாத்தீங்கன்னா பாதலட்சுக்குள்ளதான் நாங்க பண்ணோம். நான் கேது நட்சத்திரம்னால அது பாதலட்சுவா இருந்தது. ஓகேங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணும்போது நான் அதுக்கு முன்னாடி ரொம்ப அவஸ்தப்பட்டேன். ஏன்னா அப்பதான் நான் ஜோதிடம் கத்துக்கிட்ட புதுசு. அதனால ஏகப்பட்ட வீடியோஸ், ஏகப்பட்ட தேடி பார்த்தேன். அவ்வளோ விஷயங்கள் நான் தேடும்போது எனக்கு ஒரு காம்ப்ளீட்டான ரீசனாக எதுவுமே வரல. ஆனா பயத்தை மட்டும் திரும்ப கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் நான் அதுக்கப்புறம் தைரியமா அதை தாண்டி தான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒன்றும் சின்ன எங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. பட் அது இந்த லட்சு பிரச்சனைலாம் ஒன்றும் மண்ணாங்கட்டே கிடையாது. எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா,
எண்ணங்கள் தான் ஜோதிடம், எண்ணங்கள் தான் கிரகம். கிரகம் என்ன தருதுன்னா எண்ணத்தை தான் தருது. நீங்க ஒருத்தரை லவ் பண்றீங்க அப்படின்னா அதுவே என்ன சொல்லுதுன்னா ஒரு கிரகம் தான் அவங்களை தூண்டி அவங்களை லவ் பண்ண வைக்குது. கிரகம் வேற, லவ் வேற கிடையாது. சரிங்களா? அதனால கன்ஃபியூஷனே ஆகாதீங்க. கிரகம் வந்து ஒரு கிரகம் உங்க 2 பேத்துக்குள்ள மேட்ச் இருந்ததுன்னா, 5ஆம் பாவ மேட்ச் இருந்ததுன்னா செக்ஷுவல் அட்ராக்ஷன் வரும். நம்ம எல்லாரையும் லவ் பண்ண மாட்டோம். நமக்குன்னு சில பேர் மேல தோணும். அவங்களுக்கு தான் நம்ம வந்து லவ் பண்ணுவோம், அவங்களுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணுவோம், அவங்கள தான் நம்ம அக்செப்டும் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆட்களுக்குள்ள என்ன இருக்கும்னா 5ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகம் 2 பேருக்கும் சமமா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அதனால ஒத்து போகும், அதனால லவ் பண்றோம். ஸோ கிரகம் சொல்லி தான் நீங்க லவ்வே பண்றீங்க. ஸோ கிரகத்தை வந்து வெளியே வச்சு பார்க்காதீங்க முதல்ல. ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் மேல வந்தீங்கன்னா ஊர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா தொடையும் மர்ம உறுப்புகளும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து ரீப்ரொடக்டிவ் செக்ஷுவல் ஆர்கன்ஸ் வந்து அதனால என்ன சொல்றாங்கன்னா உடனடியாக நம்ம உடனே ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. என்னன்னா ஓகே செக்ஸ் வச்சுக்கிறதுல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. நான் திரும்பவும் சொல்றேன், இப்பதான் சொல்லி முடிச்சேன். லவ்னாலே அட்ராக்ஷன், செக்ஷுவல் அட்ராக்ஷன் தான். அது வந்துட்டாலே இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு அர்த்தம். அதனால இந்த விதத்தை நம்ம தூக்கி போடலாம். தென் அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, வயிறு அப்படின்னு சொல்றாங்க. வயிறு அது வந்து இந்த வயிறு சொல்ற பகுதியை சொல்லக்கூடிய ரஜ்ஜு வந்து பாத்தீங்கன்னா அது வயிறு மட்டும் இல்ல, இவங்களா கர்ப்பப்பை சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் பிரச்சனையை பெருசாக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் நம்ம பெருசாக்குறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கு. பிரச்சனை எப்படி பெருசாக்குறது தான். அப்போ வயிறு அப்போ வந்து கர்ப்பப்பை வருது. உடனே கர்ப்பப்பை வந்தோடனே இப்ப சமீபமா என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாரு. பாவம் ரொம்ப பயந்து போய் வந்தாங்க. அவரும் அவருடைய லவ்வர் 2 பேரும். என்னன்னா அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க 2 பேத்துக்கு வந்து வயிறு ரஜ்ஜு பொருத்தம் இல்லை, அதனால வந்து அது வயிறு பகுதியை காட்டுறதுனால அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்தா வந்து அது வந்து ஊனமுற்ற குழந்தையா இல்லைன்னா வந்து மென்டலி ரிட்டார்டா பிறக்கும்னு எவ்வளவு பயத்தை கிரியேட் பண்றாங்க. தான் ஒரு தீரை சொல்லன்னு சொல்லி ஜோதிடம்ங்கிறதே ஒரு பயமுறுத்துற விஷயமா மாத்தி வச்சிருக்காங்க. அவங்க நிம்மதியா தூங்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு என்கிட்ட வராங்க. அவ்வளவு பிரச்சனை அவங்க 2 பேத்துக்குள்ள. அதனால அவங்க 2 பேத்துக்குள்ள அவ்வளவு பிரச்சனை. ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் வந்து இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் என்ன பிரச்சனைனா நம்ம பயம் மைண்ட்ல போற அளவுக்கு பயம் வேணான்னு சொல்றது காதலே போவாது, மூளைக்கு ஏறவே ஏறாது. பயம் சொல்லணும்னா தான் நம்புவோம் நம்ம முதல்ல. ஐயோ பயம் விட்டுட்டான்னா ஆமா ஒருவேளை கரெக்டா இருக்கணும், ஒருவேளை கரெக்டா இருக்கணும்ன்ற பயம். தயவு செய்து அந்த பயம் வேண்டாம். ஓகேங்களா? அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறத வந்து அவன் வயிறு ரஜ்ஜு வச்சு ஒரு குழந்தை பிறக்கிறது இப்படிதான் பிறக்கணும் ஒரு ஆள் சொல்றாப்புல அப்படின்னா அது இதெல்லாம் என்ன லாஜிக் இருக்கு? அந்த ஒரு குழந்தைங்கிறது அது உருவாகிறது அதோடைய டைம் தான் டிசைட் பண்ணுது. அந்த டைம்ல அது உருவாகும். அது உருவாகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதுக்கே நம்ம ஜாதகம் எழுத முடியும். நம்ம தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது உயிரை பொறுத்து அதோடைய டைம் பொறுத்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்க வந்து இந்த லாஜிக்கு வேலையே செய்யாது. ஸோ 3. அதுக்கடுத்து என்னது? அதுக்கடுத்து இது 2 தான் டேஞ்சர். என்னன்னா வந்து இந்த கண்ட ரஜ்ஜும் சிரஸ்னா தலை, இது 2 ரஜ்ஜு தான் வந்து பயங்கர மோசம். ஏன்னா வந்து அது பண்ணிடவே கூடாது. ஏன்னா அந்த கழுத்துன்னு காட்டின உடனே அவங்க என்ன பண்றாங்க, கழுத்துக்கு என்ன பண்றாங்க, கழுத்துக்கு எதிராக மேட்ச் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா அது தாலி சரடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தாலி சரடு சுமங்கலி, தீர்க்க சுமங்கலி ஆகுது. அதே நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய ட்ரெடிஷனல் விஷயத்தை எல்லாத்தையும் அது உள்ள போட்டு புகுத்துறது. அதாவது என்னன்னா தாலி வந்து தீர்க்க சுமங்கலி, அதாவது தான் சாபத்துக்கு தான் வந்து கணவனுக்கு முன்னாடி செத்து போயிடணும் அப்படிங்கிற மேட்ச் தீர்க்க சுமங்கலியா இருக்குது. இல்லைன்னா என்ன ஆகுனா கணவன் உங்களுக்கு முன்னாடி செத்து போயிடும். இதுதான் அந்த இது சொல்லுது. அடுத்து சில சொல்ல அதுவும் தலைன்னா ஆம்பளை அப்படி அவங்களா ஒரு கடத்துக்கு வந்தாங்க. தலைன்னா ஆம்பளைனால ஆம்பளைக்கு பிரச்சனை வரும், சில ஆம்பளைக்கு பிரச்சனை வரும். அப்ப 2மே ஒண்ணுதான். 2மே கணவர் தான் பிரச்சனை, உயிர் பிரச்சனை. இந்த உயிர் பயத்தை கிரியேட் பண்றதை மட்டும் என்னைக்கு ஜோதிடர்கள் இருக்காங்களோ அன்னைக்குதான் ஜோதிடம் உருப்படும். ஏன்னா ஜோதிடம்னாலே பயத்தை வச்சுதான் நம்ப வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலிருந்து முதல்ல எல்லாம் வெளியே வரணும். ஜோதிடம் வந்து மதம் கிடையாது, பயமுறுத்தி உங்களை வந்து உள்ள கொண்டு வைக்கிறதுக்கு. ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு விதமான விடுதலை கொடுக்கறது, ஒரு ஞானத்தை கொடுக்கறது, மற்றவங்க குழப்பத்திற்கு போது அவங்களை தீக்கிறது, அவங்களை இன்னும் பெட்டரான வாழ்க்கையை கொண்டு போறது. அதை விட்டுட்டு அவன் லவ் பண்ணதே வேணான்னு சொல்றது, அவனுக்கு பச்சை கலர் கார் பிடிக்கும் ஆனா அவனை போய் வந்து நீ கருப்பு கலர் தான் வாங்கணும்னு சொல்றது. இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய இயல்புக்கு நேர் எதிரான விஷயங்கள்லாம் சொல்லி அவனை பயமுறுத்தி குழப்பி விடுறதெல்லாம் இருக்குல்ல, அந்த விஷயத்தெல்லாம் நம்ம முதல்ல நிறுத்தணும். தயவுசெய்து காதலர்களும் இதை நம்பாதீங்க. போய் உங்க அம்மா அப்பா கிட்ட போய் பேசுங்க, அவங்களுக்கும் புரிய வைங்க. இந்த பொருட்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மட்டும் இல்லை, ரஜ்ஜு பொருத்தம் மட்டும் இல்லை, 10 நட்சத்திர பொருத்தமும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால எந்த பிராக்டிகாலிட்டியும் கிடையாது. ஓகே, இதை நான் சொல்றேன். இப்படி சொல்லும் போது உடனடியாக அப்ப நீங்க லவ் பண்ணா கல்யாணம் பண்ணா அப்ப சந்தோஷமா தான் இருப்பீங்களா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அப்படி கிடையாது. அகைன் அங்க ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை இருக்கு. அது என்னன்னா நீங்க லவ் பண்ற ஆள் சரியான ஆளா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. லவ்ங்கிறது செக்ஷுவல் அட்ராக்ஷன், முன்னாடி சொன்ன செக்ஷுவல் அட்ராக்ஷன் மட்டுமே லவ் வந்து டிஃபைன் பண்ணுது. ஆனா அதோட நிக்க கூடாது. அதுக்கு அடுத்த ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் கூட மன ஒத்துமை, 2 பேருக்கு தாட் ப்ராசஸ் மேட்ச் இருக்கணும். ஏன்னா 2 பேரும் ஒரே வீட்டுல வாழ போறீங்க, 30-40 வருஷம் ஒன்னா வாழ போறீங்க. ஓகேவா? லவ் பண்ணும்போது தனித்தனியா அங்கங்க மீட் பண்ணுவீங்க, அது வேற, அங்க ஸ்பேஸே கிடையாது. அங்க அப்பப்போ டெம்பரரியா மீட் பண்ணுவோம், அப்புறம் வந்து பிரிஞ்சிருவோம். அங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா வர வாய்ப்பு இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அது இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதனால நீங்க லவ் பண்ணும்போது 2 பேரும் சண்டை அடிக்கடி போடுறவங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒத்து வராது. ஏகப்பட்ட சண்டை போடுற ஆளா இருந்தா சொல்லுவாங்க ஆப்போசிட் அட்ராக்ட் பண்ணும், சண்டை போட்டாதான் லவ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மண்ணாங்கட்டி எல்லாம் நம்பாதீங்க. ஏகப்பட்ட சண்டை போட்டீங்கன்னா லவ் பண்ணும்போது சண்டை போட்டீங்கன்னா அதை விட 3 மடங்கு நீங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை போடுவீங்க.
சரிங்களா? அது வந்து 2 பேரையும் வலிக்கும், 2 பேருக்கும் வலிக்கும். அந்த வலி தேவையாங்கிறது தெளிவா யோசிச்சுக்கோங்க. இதை மட்டும் வச்சு முடிவு பண்ண வேண்டாம். இதை நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, லவ் மேரேஜை வந்து ரஜ்ஜு பொருத்தத்தை வச்சு நீங்க ஒரு கணக்கு வராது. லவ் மேரேஜ் மட்டும் இல்ல, அரேஞ்ச் மேரேஜுக்கும் இதேதான். எந்த மேரேஜுக்கும் ரஜ்ஜு பொருத்தம் வந்து முக்கியம் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் சொல்ல வர விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கல்யாணத்தை பத்தியும் நான் நிறைய விஷயங்களை பத்தினா ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு லாஜிக்கலான சொல்யூஷன்ஸ் நான் கொடுக்க போறேன். உங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.